ஃபஹத் ஃபாசிலின் சொத்து மதிப்பு இவ்வளவு கோடியா? சேட்டன் சம்பவக்காரன் தாண்டோய். தமிழ் சினிமாவிற்கு எப்படி தனுஷோ அதே போல மலையாள சினிமாவிற்கு ஃபஹத் ஃபாசில். என்னதான் டைரக்டர் மகனாக இருந்தாலும் இவருக்கு நடிக்கவே வரல என்று கூறியவர்களே வாயடைத்து போகும் அளவிற்கு இவர்கள் இருவருமே உச்ச நாயகர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளனர். தனுஷிற்காவது தந்தை, அண்ணன் என்று ஆசான்கள் இருந்தார்கள். ஆனால் ஃபஹத் ஃபாசில் விஷயத்தில் அது முற்றிலும் வேறு. நடிக்கவே வரல என்று விமர்சனங்களை சந்தித்த அவர் துவண்டு விடாமல் படத்திற்கு முழுக்கு போட்டு அமெரிக்கா பறந்த ஃபஹத் ஃபாசில் அங்கு சினிமா குறித்தும் நடிப்பது பற்றியும் படித்துவிட்டு இந்தியாவிற்கு ரிட்டர்ன் ஆனார். நாயகனாக சென்றவர் நடிகனாக திரும்பி வந்து தான் எப்பேற்பட்ட கலைஞன் என்பதை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வெளிக்காட்டத் தொடங்கி சேட்டன் சம்பவக்காரன் என்பதை நிரூபித்துள்ளார். ஃபஹத் ஃபாசிலின் செகண்ட் இன்னிங்ஸ் என்பது தாறுமாறாக அமைய எந்த அளவிற்கு நடிப்புக்காக விமர்சிக்கப்பட்டாரோ அதை விட அதிகமாக யாரா இது இப்படி நடிக்கிறானே என்று இந்திய சினிமா ரசிகர்கள் மிரண்டு பார்க்கும் நடிப்பு அரக்கனாக இருந்து வருகிறார். தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் வேட்டையனில் நடித்துள்ள ஃபஹத் ஃபாசில் அடுத்த வடிவேலு கூட்டணியில் மாரிசன் என்ற படத்திலும் தெலுங்கில் புஷ்பா 2ஆம் பாகத்திலும் கமிட் ஆகியுள்ளார். இப்படி மலையாளம், தெலுங்கு, தமிழ் என மாறி மாறி நடிக்கும் ஃபஹத் ஃபாசிலின் சொத்து மதிப்பு என்ன, ஒரு படத்திற்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் உள்ளிட்ட சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஃபஹத் ஃபாசிலை பொறுத்தவரை ஒரு படத்துக்கு அதன் பட்ஜெட்டை பொறுத்துதான் சம்பளம் நிர்ணயம் செய்கிறாராம். மலையாள சினிமாவில் பெரும்பாலும் மினிமம் பட்ஜெட்டில் தான் படங்கள் எடுக்கப்படுவதால் ஒரு படத்திற்கு 3 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குவதாக சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் மலையாளத்தில் 70 லட்சம் ரூபாய் தான் சம்பளமாக வாங்கிய ஃபஹத் ஃபாசில் தற்போது மல்லிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் 10 நடிகர்களில் ஒருவராக உள்ளார். தெலுங்கில் புஷ்பா படத்திற்காக 8 கோடி ரூபாய் சம்பளமும், தமிழில் ரஜினியின் வேட்டையன் படத்திற்கு 5 கோடி ரூபாய் சம்பளமும் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ஒரு வருடத்திற்கு 4 முதல் 5 படங்களில் நடிக்கும் ஃபஹத் ஃபாசில் 30 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறாராம். இது தவிர படங்கள் தயாரிப்பதன் மூலமும் லாபம் பார்க்கும் ஃபஹத் ஃபாசிலின் தயாரிப்பில் இந்த ஆண்டு வெளியான பிரேமலு, ஆவேசம் 2 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன. அதோடு 2 படங்களுமே 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலும் செய்தன. இதன் அடிப்படையில் ஃபஹத் ஃபாசிலின் ஆண்டு வருமானம் 100 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் கொச்சி, சென்னை, பெங்களூர், துபாய் ஆகிய இடங்களில் ஃபஹத் ஃபாசிலுக்கு சொந்தமாக வீடுகளும் பிளாட்களும் உள்ளன. அதேபோல தீவிர கார் பிரியரான ஃபஹத் ஃபாசில் தனது காதல் மனைவியான நஸ்ரியாவிற்கு அடிக்கடி சொகுசு கார்களை அன்பளிப்பாக வழங்கி வருகிறார். கார் கலெக்ஷன்களை பொறுத்தவரை ஃபஹத் ஃபாசிலிடம் 2.65 கோடி ரூபாய் மதிப்பிலான போர்ஷே 911 கெரரா எஸ் ரக கார், 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ், 2.35 கோடி ரூபாய் மதிப்பிலான ரேஞ்ச் ரோவர் வாக், ஆடி, BMW, மினி கூப்பர், வோல்வா உள்ளிட்ட பல சொகுசு கார்களும் உள்ளன. நடிப்பு, தயாரிப்பு, வீடு, பங்களா மற்றும் வாடகைகள் என ஃபஹத் ஃபாசிலின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 200 முதல் 250 கோடி வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஃபஹத் ஃபாசிலின் சொத்து மதிப்பு குறித்தான தகவல்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது.